1963 நவம்பர் 22 அமெரிக்காவின் இளம் ஜனாதிபதி சுட்டுக் கொல்லப்பட்டார். உற்சாகத்துடன் டெக்சாஸ் மாகாணத்தின் சான் ஆண்டோனியோவில் தொடங்கிய 5 நகர பிரச்சார பயணத்தில் டல்லாஸ் நகரில் ஒரு எதிர்பார்த்திடாத முடிவை சந்தித்தார் JFK. ஜனாதிபதியின் வருகைக்காக காத்திருந்த டல்லாஸ் நகர தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கைகளில் இருந்த கேமராக்களில் பதிவாகிய இதுவரை வெளிவராத அதிர்ச்சி தரும் காட்சிகள் பலவற்றை முதன்முறையாக ஒருங்கிணைத்து உங்களின் பார்வைக்கு வைக்கிறோம். JFK இன்றைய வரலாற்றின் மறுபக்கத்தில். JFK-யின் மனைவி ஜாக்குலின் கென்னடி பல மாதங்களுக்கு பின்னர் முதன்முறையாக மக்களிடையே தோன்றிய இந்த பிரச்சார பயணத்தில் துணை ஜனாதிபதி ஜான் மற்றும் அவரது மனைவியும் டெக்சாஸ் மாகாண ஆளுநருமான ஜான் கன்னோலியும் உடன் இருந்தனர். JFK-யின் விமர்சகர்களால் பெரிதும் பேசப்பட்ட இந்த 2 நாள் டெக்சாஸ் மாகாண பிரச்சார பயணம் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. டெக்சாஸ் மாகாணத்தின் ஃபோர்ட் வொர்த் அரங்கத்திற்கு JFK தன் மனைவியுடன் தனது முதல் அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் மழை மற்றும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவருக்காக ஆர்வத்துடன் காத்துக்கொண்டு இருந்தனர் மக்கள். ஃபோர்ட் வொர்த்தில் தனது முதல் உரையை நிகழ்த்திய JFK பேசி முடித்ததும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வேளையில் பாதுகாப்பு வளையங்களை கடந்து பொதுமக்களை நெருங்கினார். முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி வில்லியம் மெக்கின்லே நியூயார்க்கின் பஃபல்லோ நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது மக்கள் கூட்டத்தில் இருந்த ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்நிலையில் உள்ளங்கைகள் தெரியும்படி வருபவர்கள் மட்டுமே ஜனாதிபதியை நெருங்க அனுமதிக்கப்படுவர். ஆனால் திடீரென JFK மக்கள் மத்தியில் சென்றது அவரது மெய்காப்பாளர்களை பதட்டமடையச் செய்தது. Say When, sponsored by Reynolds Metals and Sterling Drugs, will not be seen today in order that we may bring you the presidential breakfast direct from the grand ballroom of the Hotel Texas in Fort Worth. ஃபோர்ட் வொர்த்தில் உள்ள ஹோட்டல் டெக்சாஸின் மிக பிரம்மாண்டமான அறையில் சுமார் 2000 முக்கிய பிரமுகர்கள் ஜனாதிபதியின் வருகைக்காக உற்சாகத்துடன் காத்திருந்த வேளையில் JFK அறைக்குள் நுழைந்தார். அவரைத் தொடர்ந்து JFK-யின் மனைவி தனக்கு பிடித்தமான இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிந்து அறைக்கு வந்தபோது அவருக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2 years ago, I said that introduced myself in Paris by saying that I was the man who had accompanied Mrs. Kennedy to Paris. I'm getting that same sensation as I travel around Texas. Nobody wonders what Lyndon and I wear, but we're... ஃபோர்ட் வொர்த் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ரேமண்ட் ஈபர் ஜனாதிபதிக்கு வர்த்தக சங்கத்தின் சார்பில் ஒரு தொப்பியை அன்பளிப்பாக அளித்தார். Put it on in the White House on Monday. If you'll come up there, you'll have a chance to see it there. தனது சான் ஆண்டோனியோ பயணத்தை முடித்துக் கொண்ட JFK அடுத்ததாக டல்லாஸ் நகருக்கு சென்று
அங்கு மக்களை ட்ரேட் மார்ட்டில் சந்தித்த பிறகு அன்றிரவு ஆஸ்டின் நகரில் நடைபெறவுள்ள அரசு நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்க கிளம்பினார். This is the control tower at Dallas Love Field, where a large crowd is gathered now to டல்லாஸ் நகர விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் JFKயின் வருகைக்காக காத்திருந்த நிலையில் விமான நிலையத்தின் உட்புறம் மற்றும் டல்லாஸ் நகர வீதிகளிலும் நூற்றுக்கணக்கான போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். Many of them mounted on motorcycles on virtually every roof as part of the vast security precautions taken here. It looked like we were in prospect for an all-day rain, but as things சான் ஆண்டோனியோ போலல்லாமல் டல்லாஸ் நகரில் தெளிவான வானிலையே காணப்பட்டது. டெக்சாஸ் மாகாணம் மற்றும் கான்ஃபெடரேட் இராணுவத்தின் கொடிகளை ஏந்தியும் ஜனாதிபதியை வரவேற்கும் வாசகங்கள் எழுதப்பட்ட தட்டிகளை ஏந்தியும் ஜனாதிபதி JFKயின் வருகையை எதிர்பார்த்து டல்லாஸ் நகர மக்கள் விமான நிலையத்தில் காத்திருந்தனர். முன்னாள் துணை ஜனாதிபதி நிக்சனுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய தட்டிகளும் அங்கே காணப்பட்டன. former vice president and the man who President Kennedy defeated in the election back in 1960 was a visitor in Big D yesterday. And we notice they have JFKவை வரவேற்க டல்லாஸ் நகர முக்கிய பிரமுகர்கள் பூங்கொத்துகளுடன் நின்று கொண்டிருந்தனர். JFKயின் மனைவி ஜாக்குலினும் டல்லாஸ் நகர வீதிகளில் வலம் வருவதற்காக C-123 எனும் இந்த விமானம் மூலம் லிமோசின் என்ற உயரக சொகுசு கார் கொண்டு வரப்பட்டது. சீரான வானிலையின் காரணமாக காரில் மேற்கூரை இல்லாமலேயே ஜனாதிபதி நகர வீதிகளில் பயணம் செய்ய முடிவானது. ஜனாதிபதியின் வருகையையொட்டி டல்லாஸ் நகர வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. ஜனாதிபதியின் கார் பயணம் பல முக்கிய வீதிகளை உள்ளடக்கியதாக இருக்கும் நிலையில் டல்லாஸ் நகரில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் அனைத்து வீதிகளிலும் பலத்த பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபட்டிருந்தனர். ஆயிரத்து 1947 ஆண்டிற்கு பின் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் டல்லாஸ் நகருக்கு அதிகாரப்பூர்வமாக வருகை தருவது இதுவே முதல் முறை. துணை ஜனாதிபதி ஜான்சன் அவரது மனைவியும் ஜனாதிபதியை வரவேற்க விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் சுமந்து வந்த ஏர்போர்ஸ் 1 விமானம் டல்லாஸ் விமான நிலையத்தை வந்தடைந்தது. ஜனாதிபதி முதலில் இறங்கி தன் மனைவியை விட 3 அல்லது 4 அடிகளுக்கு முன் வருவது வழக்கமான முறையாக இருந்து வந்த வேளையில் JFK தன் மனைவி ஜாக்குலினை முதலில் இறங்கச் செய்த விதம் மக்களை மிகவும் கவர்ந்தது. விமானத்தில் இருந்து இறங்கிய JFKயும் அவரது மனைவியும் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டனர்.
And here they come, right down toward us, and the people who waited all morning in this bench JFK are rewarded. நேரடியாக மக்கள் கூட்டத்தை நோக்கி செல்லத் தொடங்கினார். ஜனாதிபதியின் எளிமை பத்திரிகையாளர்களின் கேமராக்களில் பதிவானது. அதிகாலையில் இருந்து ஜனாதிபதியின் வருகைக்காக காத்திருந்த மக்களின் ஆரவாரம் அடங்குவதற்கு JFK அவர்களிடம் சென்று கைகுலுக்கியது மேலும் அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. இரண்டாவது முறையாக மீண்டும் பாதுகாப்பு வளையங்களை கடந்து மக்கள் மத்தியில் JFK சென்றது அவரது பாதுகாவலர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஜனாதிபதியின் கார் பயணம் டல்லாஸ் விமான நிலையத்தில் இருந்து தொடங்கியது. As we said, the top is down. They are not using the bubble, so it'll be an open limousine parade. Immediately following the presidential limousine, a car loaded with Secret Service men. It is our understanding that the motorcade will be moving slowly enough so that everyone along the route will have a good look at the chief executive. ஜனாதிபதி கென்னடியின் வருகையை எதிர்பார்த்து சுமார் 2500 பேர் மதியம் 1 மணி அளவில் ட்ரேட் மார்ட்டில் காத்துக் கொண்டிருந்தனர். டெல்லாஸ் நகர வீதி எங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜனாதிபதியை காண்பதற்காக நின்று கொண்டிருந்தனர். JFK அவரது மனைவியும் டல்லாஸ் நகர மக்களின் வரவேற்பை கண்டு நெகிழ்ந்தனர். மக்களின் ஆரவாரம் JFK-வையும் அவரது மனைவியையும் மேலும் உற்சாகமடைய செய்தது. இருவரும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். துணை ஜனாதிபதியின் வாகனம் பாதுகாப்பு படையின் வாகனங்களும் ஜனாதிபதியின் காரை பின்தொடர்ந்து சென்றன. டல்லாஸ் நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் மக்களின் பேராதரவோடு ஜனாதிபதியின் வாகனம் நகர வீதிகளில் பயணித்தது. எல்ம் வீதியில் டெக்சாஸ் ஸ்கூல் புக் டெபாசிட்டரியின் அருகே ஜனாதிபதியின் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென 3 முறை குண்டு வெடிக்கும் சப்தம் கேட்டது. ட்ரேட்மார்ட்டை அடைய சில நிமிடங்களே எஞ்சியிருந்த நிலையில் எல்ம் வீதியை அடைந்த ஜனாதிபதியின் வாகனம் வீதியில் திடீரென வேகம் பிடிக்கத் தொடங்கியது. அவரது மெய் காப்பாளர்கள் கை துப்பாக்கிகளுடன் காரில் ஏறத் தொடங்கினர். குண்டு சப்தம் கேட்ட மக்கள் பீதியுடன் வீதியில் சிதறி ஓடத் தொடங்கினர். I looked and saw the president, I thought, duck. Everyone seemed stunned, then suddenly the Secret Service men sprang into action. டல்லாஸ் நகர காவல்துறை உடனடியாக செயல்படத் தொடங்கியது. வீதியில் இருந்த மக்கள் அனைவரையும் தரையில் படுத்திட உத்தரவிட்டதோடு குண்டுகள் வந்த திசையை நோக்கி காவல் படை விரைந்தது. Everyone concerned scrambled. I looked to the left of me as a policeman fell, pulled his pistol. நகரெங்கும் படர்ந்திருந்த உற்சாகம் நொடிப்பொழுதில் சிதறியது. The reaction was, it just can't be. தலையில் குண்டு துளைத்திருந்த நிலையில்
பார்க்லாந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் JFK. நகர வீதிகளில் JFK உற்சாகத்துடன் வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் யாரும் எதிர்பார்த்திராத நிலையில் இத்துயரச் சம்பவம் அரங்கேறியது. உடன் சென்ற அவரது மனைவி ஜாக்குலின் அதிர்ச்சியின் பிடியில் இருந்தார். And very often you'll find a zipper hidden in the arm. தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. ஜனாதிபதி ஜான் F.Kennedy டல்லாஸ் நகர வீதியில் மேற்கூரை இல்லாத காரில் தனது மனைவியுடன் வந்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் JFKயும் டெக்சாஸ் மாகாண ஆளுநர் ஜான் கன்னோலியும் சுடப்பட்டதாகவும், மேலும் ஜனாதிபதியின் கார் பார்க்லாந்து மருத்துவமனைக்கு விரைந்து சென்றதாகவும் பொதுமக்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. Now here's another report from Art Sinclair, who has with him the ambulance driver involved in the operation. His name is A.L. Wright. He is with the O'Neill mortuary here in Dallas. They were at the hospital on another case this time. பார்க்லாந்து மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருந்த ரைக் என்பவர் திடீரென்று துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் விரைந்து வருவதையும், அவர்களைத் தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜான்சன் பதட்டத்துடன் ஓடி வருவதையும் கண்டதாக தெரிவித்தார். We know that the top surgical people டல்லாஸ் நகரின் தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் உடனடியாக பார்க்லாந்து மருத்துவமனைக்கு விரைந்ததோடு JFKவுக்கு இரத்த மாற்று சிகிச்சை அளித்து அவரது உயிரை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கினர். இந்நிலையில் டெக்சாஸ் ஆளுநர் ஜான் கன்னோலிக்கு குண்டடிப்பட்டது உறுதியானதோடு அவரது இடப்பக்க மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்திருக்கிறது என்றும், JFKயின் தலையில் குண்டடிப்பட்டிருக்கிறது என்றும் பத்திரிகையாளர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த புகைப்பட நிருபர் ஒருவர் அது மிகவும் பயங்கரமான தருணம் என்று கூறியதோடு அவர் அங்கு நடந்த சில நிகழ்வுகளை தனது கேமராவில் பதிவாக்கியதையும் தெரிவித்தார். May I have your name, please, sir? Bill Newman. And this is Mrs. Newman. எல்ம் வீதியில் முவ்வழிச்சாலையின் சந்திப்பில் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் ஜனாதிபதியின் வருகைக்காக நின்றிருந்த பில் நியூமன் தான் முதலில் கேட்ட குண்டு சத்தத்தை வான வேடிக்கை என்று நினைத்ததாகவும், மறுமுறை குண்டு சத்தம் கேட்ட பின்னரே என்ன நடக்கிறது என்று தான் அறிந்து கொண்டதாகவும், பின்னர் பதட்டத்துடன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளை பாதுகாக்க அவ்விடத்திலேயே படுத்து விட்டதாகவும் கூறினார். My husband said, "Quick, get down," and I grabbed the baby and we ran and lay down on the grass and I got on top of him. It was just right by us when it all happened, just right in front of us. ஜனாதிபதியின் வருகைக்காக ட்ரேட் மார்ட்டில் காத்திருந்த சுமார் 3000 மக்கள் நடந்தேறிய துயர சம்பவம் அறியாமல் JFKயின் வருகையை எதிர்பார்த்து அங்கு அமர்ந்திருந்த வேளையில் டெக்சாஸ் அரசு தலைமை அதிகாரி எரிக் ஜான்சன் மேடையில் தோன்றினார். ஜனாதிபதியும் ஆளுநர் கன்னோலியும் டல்லாஸ் வீதியில் வரும்போது குண்டடிப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் நிலையை அறிந்த மக்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததோடு ஜனாதிபதியின் நிலை குறித்து மிகவும் கவலை அடைந்தனர். ஜனாதிபதி கென்னடியை கொல்ல முயன்ற சம்பவத்தை அறிந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்த அதே வேளையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் கென்னடியை சுட்டார்கள் என்றும், அவர்கள் இருவரும் ஹூஸ்டன் தெருவின் அருகில் உள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் இருக்கிறார்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்தன. காவல்துறையினர் விரைவாக
அவ்விடத்தை சுற்றி வளைத்தனர். டெக்சாஸில் உள்ள பள்ளி புத்தக சேமிப்பு கிடங்கு காவல்துறையினரின் வசம் வந்த நிலையில் துப்பாக்கி ஏந்திய பல காவலர்கள் எல் மற்றும் ஹூஸ்டன் தெருவின் இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டனர். அவ்விடம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவானது. காவல்துறையினர் ஒரு இடத்தையும் விட்டு வைக்காமல் அக்கட்டிடத்தின் அடித்தளத்தில் இருந்து உச்சி வரை சோதித்து அவர்களால் அக்கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கொலையாளியை தான் பார்த்ததாக ஆளுக்கு ஒரு கருத்து தெரிவித்ததால் காவலர்களால் அந்த சூழ்நிலையில் எது உண்மை என்று உறுதியான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் போனது. அக்கட்டிடத்தின் 6வது மாடியில் ஒரு துப்பாக்கி கண்டறியப்பட்டதும் அந்த துப்பாக்கியை கைப்பற்றிய காவலர்கள் அதை தீவிரமாக ஆராய்ந்தனர். அதில் குண்டுகள் இருப்பது தெரிய வந்தது. ஜனாதிபதி கென்னடியை இங்கிருந்துதான் கொலையாளி சுட்டிருப்பார் என்று காவலர்கள் கருதினர். ஜனாதிபதி கென்னடி பிழைப்பாரா என ஆர்வத்துடன் எதிர்பார்த்து பார்க்லாந்து மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு அறைக்கு பின்பக்கம் மக்கள் கூட்டம் நிரம்பியது. ஜனாதிபதியின் நிலைமையை காண அவருக்கு சிகிச்சை அளிக்கும் அறைக்கு 2 பாதிரியார்கள் சென்றனர். கென்னடியை பார்த்துவிட்டு திரும்பிய பாதிரியார் ஆஸ்கார் ஹப்பர் பேட்டி அளித்த போது கென்னடியை தாம் நேரில் கண்டதாகவும் அப்போது கென்னடியின் கண்கள் மூடி இருந்தன என்றும் தெரிவித்தார். அந்த அறையில் இருந்து வெளியே வந்த ஜாக்குலினிடம் தான் பேசியதாகவும் மறைந்த தனது கணவருக்காக பிரார்த்தனை செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டதால் அவர்கள் பிரார்த்தனை செய்ததோடு தங்களின் திருச்சபை சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்ததாக ஆஸ்கார் ஹப்பர் கூறினார். The adjoining corridor for as long as I live. கென்னடியை மருத்துவமனைக்குள் சென்று பார்த்து வந்த 2 பாதிரியார்கள் கென்னடி இறந்து விட்டதாக சொன்னதையும் கென்னடி இறந்த சம்பவத்தை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை என்றும் ஏபிசி செய்தி அலைவரிசையின் சிறப்பு நிருபரான இவர் தனக்கு கிடைத்த தகவல்களாக பகிர்ந்து கொண்டார். In the official party traveling with the president, but the Associated Press quotes 2 priests who were with the president, stating that he died from the bullet wounds or wound inflicted upon him by a sniper. கென்னடி மரணமடைந்த செய்தி வானொலி அலைவரிசையில் தெரிவிக்கப்பட்ட போது செய்தி கேட்ட மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். பலர் அதிர்ச்சி தாழாமல் மயங்கி விழுந்தனர். காவலர்களின் கண்கள் கலங்கின. பலர் துயரம் தாழாமல் கதறி அழுதனர். கென்னடி மரணமடைந்த அத்தருணம் ஒரு சோகமான சூழலை உருவாக்கியது. இந்த சோகமான சூழல் இந்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தையே துக்கத்தில் ஆழ்த்தியது. கென்னடியின் மரணச் செய்தி கேட்டு பொதுவாக அமெரிக்க நாட்டு மக்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்ததை விட சம்பவம் நடைபெற்ற டல்லாஸ் நகர மக்கள்தான் அதிக அளவில் அதிர்ச்சி அடைந்தனர். I think this pretty well depicts the entire feeling of the nation and the world at this moment. துணை ஜனாதிபதி ஜான்சன் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்ததும் ரகசிய காவலர்கள்
அவரை பாதுகாப்பாக காரில் அழைத்துச் சென்றார். அவர் எங்கே கொண்டு செல்லப்பட்டார் என்பது பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியிடப்படவில்லை. When he will make another appearance is not known at this time. We'll have further reports from Parkland Hospital when details develop. Father Evans reporting for Radio 57 News. கென்னடியை கொலை செய்தவன் எப்படி இருப்பான் என்று காவலர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கொலையாளிக்கு சுமார் 30 வயதிருக்கும் என்று, வெள்ளை நிறத்தில் இருப்பான் என்று, கென்னடியை சுடுவதற்கு 30 கேலிபர் ரைபிளை கொலையாளி பயன்படுத்தியுள்ளான் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த நிலையில் டல்லாஸைச் சேர்ந்த மேற்கு ஜெஃபர்சன் பகுதியில் கொலையாளி என்று கருதப்பட்ட ஒருவரை பின்தொடர்ந்து சென்ற டல்லாஸ் காவலர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று அச்சம்பவத்தை நேரில் கண்ட ஒருவர் தெரிவித்தார். சம்பவம் பற்றி எடுத்துக் கூறிய மற்றொருவர், கொலை செய்யப்பட்ட அந்த காவல் அதிகாரி ஒரு இளைஞனுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்றும், அந்த இளைஞன் எதிர்பாராத ஒரு நேரத்தில் போலீஸ் அதிகாரியை 2 முறை தலையில் சுட்டான் என்றும் தெரிவித்தார். மற்றொருவர், ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்ததாகவும் அவனை தடுத்து நிறுத்திய காவல் அதிகாரியை அந்த இளைஞன் சுட்டதாகவும் தெரிவித்தார். குற்ற புலனாய்வாளர்கள் காரில் காணப்படும் கைவிரல் அடையாள ரேகையை பதிவு செய்தனர். கொலையாளியை தீவிரமாக தேடி வந்த காவலர்கள் இறுதியில் ஒரு திரையரங்கில் அவன் இருப்பதாக தகவல் கிடைத்தது டெக்சாஸ் திரையரங்கை நோக்கி விரைந்து சென்றனர். திரையரங்கினுள் நுழைந்த 200 காவலர்கள் திரையரங்கின் கடைசி வரிசையில் கைத்துப்பாக்கியுடன் அமர்ந்திருந்த ஒருவனை வெளியே இழுத்துச் சென்றனர். வெளியே இழுத்துச் சென்றவனை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தினர் காவலர். கொலையாளி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். அக்கொலையாளியை நெருங்கி பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. பொதுமக்கள் கையில் கொலையாளி சிக்கினார். அவனை கொல்வதற்கு கூட பொதுமக்கள் தயங்க மாட்டார்கள். இந்த நிலையில் டல்லாஸ் முழுவதும் கூச்சலும் பரபரப்பும் மிகுந்திருந்தது. டல்லாஸ் திரையரங்கில் கைது செய்யப்பட்ட மர்ம நபரை டல்லாஸ் காவலர்கள் தலைமையகத்திற்கு கொண்டு வந்தனர். ஆக்லிஃபில் காவல் அதிகாரியை சுட்டுக் கொன்றவன் இவனாக இருக்கலாம் என்று காவலர்கள் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் ஜனாதிபதி கென்னடியை சுட்டுக் கொன்ற மர்ம மனிதனும் இவனாக இருக்கக்கூடும் என்ற கருத்தை FBI அதிகாரி தெரிவித்தார். விசாரணையில் கைது செய்யப்பட்ட மர்ம நபரின் பெயர் லீ ஹெச் ஆஸ்வால்டு என்ற தகவல் மட்டுமே வெளிவந்தது. ஆக்லிஃபில் காவலரை சுட்டதாக நம்பப்படும் மர்ம மனிதரை விசாரித்து வந்த காவலர்கள் மேற்கொண்டு எந்தவித தகவல்களையும் கூற மறுத்துவிட்டனர். ஆனால் கென்னடி கொலை வழக்கில் அவர் சந்தேகத்திற்குரிய முக்கிய நபராக இருக்கலாம் என அனைவராலும் நம்பப்பட்டது. கைரேகை நிபுணர்களை கொண்டு ஜனாதிபதியை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ரைபிளை ஆராய்ந்தனர். பத்திரிகையாளர்களிடம் பேசிய மர்ம மனிதன் ஆஸ்வால் தான் யாரையும் கொலை செய்யவில்லை என்று கூறினார். I'm being pummeled here. Being pummeled very heavily. You just heard Oswald say, I did not shoot anybody. கென்னடியின் இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெறத் தொடங்கின. கென்னடி உடலை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஜனாதிபதியின் உடலை ஏற்றும் போது அவரது தலையில் வழிந்தோடிய இரத்தம் தனது கைகளை நனைத்தது என்று கூறினார். கென்னடியின் உடலை மருத்துவமனையில் இருந்து வாஷிங்டனுக்கு கொண்டு செல்வதாகவும் கென்னடியின் மனைவி ஜாக்குலின்
மிகுந்த கவலையுடன் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்தன. We then, in turn, loaded the president into his casket. I had the head where most of the blood seemed. We're not sure right now, Walt. It looks like that Mrs. Kennedy may be in a state of shock. Of course, there are many rumors that are floating around. கென்னடியின் உடல் மருத்துவமனையிலிருந்து வாஷிங்டன் செல்ல காவல் படையின் பாதுகாப்புடன் விமான நிலையத்திற்கு கிளம்பியது. Here comes a white hearse, which is leaving the hospital, followed by cars full of Secret Service men and one last motorcycle. அடுத்த சில வினாடிகளில் துணை ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் லவ் ஃபீல்டு என்ற இடத்தில் ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகிறார் என்று அவரை உடனடியாக விமான நிலையம் செல்லுமாறு பார்க்லாந்து மருத்துவமனை பகுதியில் இருந்து தகவல்கள் தெரிவித்தன. We have received a report that Vice President Lyndon Johnson is to be sworn in as President of the United States momentarily at Dallas Love Field. We also had a report on the motorcade that was approaching that area. கென்னடியின் உடல் எடுத்து வரப்படும் வாகனம் விமான நிலையத்திற்கு வந்தடைந்து விமானப்படையின் விமானத்தில் கென்னடியின் உடல் ஏற்றப்பட்டது. அந்த விமானத்தில் கென்னடியின் மனைவி ஜாக்குலினும் உடன் இருந்தார். Was virtually saturated with blood. There was also a quantity of blood on her dress. அவரை தொடர்ந்து விமானத்தின் முன்பகுதியில் கென்னடியின் உடல் வைக்கப்பட்டிருந்த அதே விமானத்தில் புதிதாக பதவியேற்ற ஜான்சனும் டல்லாஸை சேர்ந்த பெடரல் நீதிபதி சாரா டி ஹக்கிஸ் மற்றும் சில முக்கிய பிரமுகர்களும் இடம்பெற்றிருந்தனர். அமெரிக்க வரலாற்றில் இது கருப்பு தினங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. My name is Abraham Zapruder. Mr. Zapruder? Zapruder, yes, sir. Zapruder. ஜனாதிபதி கென்னடி சுடப்பட்ட சம்பவத்தை தெள்ளத் தெளிவாக பதிவாக்கி இருந்தார் ஆப்ரஹாம் ஜாஃப்ரூடர். கென்னடியின் வருகையை எதிர்பார்த்து பார்க்லாந்து அருகில் நின்று கொண்டிருந்தார் ஜாஃப்ரூடர். அவர் வீடியோவில் படம் எடுத்த நேரத்தில் ஹூஸ்டன் தெருவில் கென்னடி வந்து கொண்டிருந்த போது ஒரு குண்டு சப்தம் கேட்டது. தொடர்ந்து 1-2 குண்டு சப்தங்கள் கேட்டன. தலையில் குண்டு பாய்ந்து கென்னடியின் தலை சிதறி இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியதை ஜாஃப்ரூடரின் வீடியோ தெளிவாக காட்டியது. அது ஒரு வலுவான ஆதாரமாக மாறியது. That's about all. I'm just sick again. I'm still here now. We'll try to get that processed and have it as soon as possible. Right now, we have videotape. Here in downtown Dallas, there is an extra edition of a newspaper out, and it is very abundant on the street. ஜனாதிபதி மரணம் அடைந்த செய்தி பத்திரிகையில் வெளிவந்தது. சாலைகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நின்றனர். The streets are jammed with automobiles and the sidewalks with people who are just standing there. டல்லாஸ் நகரில் பதட்டம் தொடர்ந்து நீடித்தது. Talking to one another without expression on their faces. And it's a solemn day in Dallas. கென்னடியின் உடலை சுமந்து வந்த விமானத்தில் இருந்தபடி புதிய ஜனாதிபதி ஜான்சன் கென்னடியின் அன்னை ரோஸ் கென்னடியை தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறினார். கென்னடியின் உடல் பெத்தேஸ்டா கடற்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் விமானம் வாஷிங்டனை வந்தடைந்தது. During the flight, arrangements were made to take President Kennedy's body to Bethesda Naval Hospital by ambulance upon arrival at Andrews. Behind it come Mrs. Kennedy,
and Robert Kennedy. They are to ride in the ambulance, normally to Bethesda Hospital, where the body will remain for the night. As President Johnson arrived at Andrews Air Force Base, விமானத்தில் இருந்து இறங்கிய ஜனாதிபதி ஜான்சன் பத்திரிகையாளர்களை சந்தித்து தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்ததைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு புறப்பட்டார். I ask for your help and God. For a man who must feel an almost crushing burden of awesome responsibility on his shoulders right now, the new president looks 24 வயதான லீ ஹார்வி ஆஸ்வால்டு மீது ஜனாதிபதி கென்னடியையும் காவல் அதிகாரியையும் கொன்றதாக குற்றம் சுமத்தப்பட்டதோடு அவரை தண்டிக்க போதுமான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. டல்லாஸ் மாநகரில் உள்ள அறை ஒன்றில் லீ ஹார்வியுடன் பத்திரிகையாளர்களின் சந்திப்பு நடைபெற்ற போது பல கேள்விகளை ஹார்வியிடம் எழுப்பினார். தனக்கு எதுவும் தெரியாது என்று காவலர் ஒருவரை தான் கொலை செய்து விட்டதாக தன்னிடம் கூறியதைத் தவிர யாரும் எதுவும் சொல்லவில்லை என்று பத்திரிகையாளர்கள் தன்னிடம் கேள்வி கேட்டபோதுதான் ஜனாதிபதி கொல்லப்பட்ட சம்பவமே தனக்கு தெரிய வந்தது என்றும் கூறியதோடு தனக்கு சட்ட ரீதியான உதவி தேவை என்றும் ஹார்வி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். No, I've not been charged with that. In fact, nobody has said that to me yet. The first thing I heard about it was when the newspaper reporters in the hall asked me that question. A policeman hit me. Still, there's no confession from Oswald, even in the face of an almost airtight case compiled by police and FBI men. How it will all turn out, only time will tell. இரவு முழுவதும் கப்பல் படை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த கென்னடியின் உடல் மறுநாள் காலையில் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டது. The final tribute of a long and Governor John Connally, recovering in a Dallas hospital of wounds received in yesterday's shootings that killed President Kennedy, was told today டெக்சாஸ் மாநில ஆளுநர் ஜான் கன்னோலி துப்பாக்கி காயம்பட்டு டல்லாஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். about President Kennedy's condition. After hearing Mrs. Connolly's answer, the governor said, "That's what I was afraid of." டல்லாஸில் கென்னடி சுடப்பட்ட இடத்திற்கு சென்ற ஏராளமான மக்கள் அந்த இடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். On the streets of Dallas, residents expressed their shock. I still can't believe it. My wife and I both vowed that we will be better Christians, Americans, and people as a result of this. This is an armored truck from the Dallas County. லீ ஹார்வியை டல்லாஸ் காவல் தலைமையகத்தில் இருந்து டல்லாஸ் கவுண்டி சிறைச்சாலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு நடந்தது. The Dallas County Sheriff's Office and the Dallas County Jail. Lee Oswald is brought down in the elevator coming down to take him to Dallas County Jail. He's coming in to be preceded by several detectives. Homicide Captain Will Fritz on your extreme right. Oswald wearing a black sweater, and there is Oswald being let out. All right, we got a little activity down there. I don't know what it is. Now Oswald coming out. The scene is the basement of Dallas City Hall. பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பின் ஹார்வியை வெளியே அழைத்து வந்தபோது மர்ம நபர் ஒருவரால் ஹார்வி சுடப்பட்டார். Somebody just shot Harvey Lee Oswald.
அந்த சமயத்தில் சற்றும் தாமதிக்காத காவலர்கள் அந்த மர்ம நபரை கைது செய்தனர். Oswald fell to the concrete in front of our eyes. பார்க்லாந்து மருத்துவமனைக்கு ஆஸ்வால்டு கொண்டு செல்லப்பட்டார். அவன் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். He died at 1:07 our time, 13:07 of his gunshot wound. அவனை கொன்றுவிட்ட குற்றத்திற்காக டல்லாஸ் இரவு விடுதி உரிமையாளர் ஜாக் ரூஃபி மீது வழக்கு தொடரப்பட்டது. ஜான் எஃப் கென்னடியின் மரணத்திற்கு பின் நடைபெற்ற முதலாவது அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய ஜனாதிபதி லிண்டன் ஜான்சன் உரையாற்றும் போது மறைந்த கென்னடிக்கு புகழாரம் சூட்டியதோடு நாட்டை சோகம் சூழ்ந்திருக்கும் இந்த நேரத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் புதிய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றிருந்த ஜனாதிபதி கென்னடி இப்போது மறைந்து விட்டார். Will bind us together in new fellowship, making us one people in our hour of sorrow. So let us hear. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் சொல்லவொண்ணா வேதனையுடன் கலந்து கொண்டனர். Did not live or die in vain. John F. Kennedy has been laid to rest. டல்லாஸிற்கு கென்னடியை ஏற்றிச் சென்ற ஏர்ஃபோர்ஸ் 1 என்றழைக்கப்படும் ஜனாதிபதியின் சொந்த விமானம் அவரது உடலை சுமந்து வாஷிங்டனுக்கு திரும்பிவிட்டது. எல்ம் தெருவில் இந்த இடத்தில்தான் இளமை துடிப்பும் செயல் வீரமும் மிகுந்த அமெரிக்காவின் 35வது ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடியின் வாழ்க்கை பயணம் சோகத்தில் முடிந்தது. This is Walter Evans, WFAA News in Dallas.